26 December, the final 1 January. புது உலகம். Hey guys, welcome back to Twin Cut Tamil. So Stranger Things Season 5 Volume 2 இருந்து 3 எபிசோடும் இப்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக நானும் எல்லா எபிசோடும் பார்த்துட்டேன். ஒவ்வொரு எபிசோடும் 1 ஹவருக்கு மேலே இருக்குது. ஸோ ஒரு மாதிரி இழுத்து தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எதையும் வந்துட்டு க்ளோஸாக வந்துட்டு எல்லாத்தையும் சொல்ல விரும்பலை, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு மேலே அப்பெல்லாம் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் இவங்க ஒரு கான்செப்டில் யோசிச்சு வச்சுருப்பாங்க, இதுதான் நடக்க போகுது, இதனால தான் வந்து வெட்னா வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு ஒரு பிளானில் எல்லாம் இருப்பாங்க. அது எதுவுமே உண்மை இல்லை, நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மை இல்லை, அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் அதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கும். இவங்க யாரும் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இதுக்காக தான் அந்த பிளான் நடந்துகிட்டு இருக்கு. நாட் ஒன்லி வெட்னா, இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. அப்சைட் டவுன் அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு உள்ளே காமிச்சிருக்காங்க. ஒரு உலகத்துக்கும் இன்னொரு உலகத்துக்கும் ஒரு பிரிட்ஜாக இதை வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்சைட் டவுன். ஸோ அதில் நடக்கிற ஒரு இதுதான் இது. டார்கிஷான ஒரு வேர்ல்டு ஒன்று இருக்குது, அது அப்படியே உள்ளே வர மாதிரி தான் இந்த ஸ்டோரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க காமிச்சிருக்காங்க. இது ஒரு ஃபைனல் எபிசோடில் தான் தெரியும் என்ன மாதிரி இருக்குது, எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. ஒரு மாதிரி நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு டெரிக் வந்துட்டு உள்ளே போயிட்டு மாட்டிக்கிட்டாரு நம்ம வெட்னாட்ட. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு சின்ன குழந்தைங்க எல்லாரும் போய் ஈஸியாக போய் உள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க. அண்டு ஹோலியும் வந்துட்டு மாட்டிக்கிட்டா நம்ம நான்சியோட தங்கச்சி. பட் இதில் இவங்க என்ன மாதிரி எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சின்ன பசங்க எல்லாரும் எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த எபிசோடில் இருக்கும்னு நினைக்கிறேன். Jan 1 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த எபிசோடில் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் வந்துட்டு உள்ளேருந்து இப்போ வெளில வந்துட்டாங்க. அவங்க கொஞ்சம் அப்படியே அவங்க மோட்டிவ் பண்ணி அப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வெளில வந்துட்டாங்க. அது ஒரு சின்ன ஒரு பிளான் கான்செப்டில் நம்ம ஏற்கனவே நம்ம போன எபிசோடில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. அதுபடியே அவங்களும் வெளில வந்துட்டாங்க. ஸோ இப்போ வெட்னாவை எப்படி அழிக்க போகிறோம், இதை தாண்டி உள்ள விஷயத்த எப்படி நம்ம இனிமேலே நடக்காமல் இருக்க போகுது, இனிமேலே இது மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம Jan 1 தான் பார்க்கணும் அடுத்த எபிசோட். ஸோ இந்த 3 எபிசோடும் ஓரளவுக்கு நல்லா எடுத்திருக்காங்க. எனக்கு வந்து பார்த்த வரைக்கும் கொஞ்சம் அப்படியே இழுத்து எடுத்த மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. பட் ஓகே, நல்ல விதமாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு கேரக்டருக்கும் இப்போ வெல்க்கு வந்து பவர் கிடச்சிருச்சு. ஸோ அது நிரந்தரமாக இருக்குமா, இல்லை இப்போ தற்காலிகமாக இப்போதைக்கு மட்டும் பவர் அப்புறம் போயிட்டு வருமா அப்படிங்கிறதெல்லாம் உள்ள சொல்லியிருக்காங்க. அது நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். அண்டு வெட்னாவை எந்த அளவுக்கு இவங்க விரட்ட போகிறாங்க, அழிக்க போகிறாங்கன்னு நம்ம Jan 1 தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் வர 8வது எபிசோடில். ஸோ இந்த 3 எபிசோடும் ஓரளவுக்கு நார்மலாக எடுத்திருக்காங்க. ஸோ நான் இதை இப்போ பார்த்துட்டேன் ஃபைனலாக. நீங்கள் எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி 3 எபிசோட் பார்த்துட்டேன், அதனால ஒரு வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி எடுத்திருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் 10 Cut Tamil. See you next video. Bye guys.